நாங்க திருப்பூர் பாண்டி நகர் இந்திரா நகர்ல இருந்து பேசுறேங்க. வட மாநிலத்திற்காரதுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ரோட்ல எந்நேரம் பார்த்தாலும் அரை நிர்வாணமா போறது, லுங்கிய வேட்டியை துண்டை கட்டிட்டு போறதும் பண்றது. பிள்ளைங்க பசங்க வந்தா பார்க்காம கவனிக்காம அவங்க சௌரியத்துக்கு இருக்கிறதும், ஞாயிற்றுக்கிழமையான குடிச்சிட்டு தண்ணி போட்டு அவங்க ரகலை பண்றாங்க. கேட்க போற தமிழாளர்களை புடிச்சு அடிக்கிறாங்க. இப்ப நேத்து கூட சாயந்தரம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பையன் மண்டைக்கு கட்டு போட்டு முடியாத நிலைமையில ஜிஹெச்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு தப்புன்னு நடந்ததுன்னா தட்டி கேட்க கூட நம்ம தமிழாளங்களுக்கு உரிமை இல்லைன்னா நம்ம சமுதாயத்துல இருந்து நம்ம என்ன பண்றது? நம்ம மாநிலத்துல நம்ம இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம மாநிலத்துல இருக்கோமா இல்ல அடுத்த மாநிலத்துல இருக்கோமான்னு நம்மளுக்கு தெரியல. பிள்ளைங்க பசங்க ரோட்ல நடக்க முடியல. ஆளுங்க போனா கூட நின்று யூரின் போயிட்டு பண்ணிட்டு லுங்கியோட துண்ட கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க பசங்க ரோட்ல நடக்க முடியல. வாரமான பிரச்சனை. திடீர்னு சண்டை நடக்குது வீதியிலங்க. ரோட்ல சத்தம் போட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ரோட்ல எதுக்கு சத்தம் சொல்லி ஒரு பையன் கூப்பிட்டு ஜெயதீஷ்ன்ற பையன் கேட்டிருக்கான். கேட்டதுக்கு ஒண்ணு இல்ல, நம்ம மிரட்டி தாட்டி விட்ட ரோட்ல நின்று சத்தம் போடாதீங்க, சண்டை கட்டாதீங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டான். அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் போய் ஆளை கூட்டிட்டு வந்து அந்த பையனை போட்டு நாய் அடிக்காத குறையா அடிச்சிருக்காங்க. 100 பேர் 150 சேர்ந்து ஒரு பையனை அடிச்சிருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நாங்க எங்க இருக்கோன்றது எங்களுக்கு தெரியல. அறுவாள் வச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளைக்கு ஒருத்தர் எதிர்த்து நிக்கிற பையனுக்கே அந்த அளவுக்கு இருக்குன்னா எங்களோட பெண்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. நாங்களாம் இதுல இருக்க முடியும்.